இப்போ நீங்க எடுக்கிற சம்பளம் உங்களுக்கு பத்தலையா? யாரெல்லாம் வந்து மந்த்லி 20,000 வள்ளி சம்பாதிக்க போறாலோ என்கிட்ட ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கு. 50 வள்ளி போட்டீங்கன்னா உங்களுக்கு 500 வள்ளி கிடைக்கும். 100 வள்ளி போட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 வள்ளி கிடைக்கும். கேட்க எப்படி இருக்கு? நல்லா இருக்குதுன்னு மாசம் மாசம் 20,000 வள்ளி நீங்க சம்பாதிக்கலாம். உங்ககிட்ட இப்போ 50 வள்ளி இருக்கா, இல்ல உங்ககிட்ட இப்போ 100 வள்ளி இருக்கா, என்கிட்ட கொடுக்கறதுக்கு இருக்குன்னா இப்போவே எனக்கு பிஎம் பண்ணுங்க. ஓகே, திருந்த மாட்டீங்களா? உடனே கை போயிருக்குமே பிஎம் மீ, உடனே காமெண்ட்ல போயிருக்குமே பிஎம் நவ், பிஎம் சிஸ்டர், டிஎம் மீ அப்படி போயிருக்குமே. உங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிக்கணும் அதெல்லாம் இல்ல. ஈஸியா எப்படி சம்பாதிக்கலாம், குறுக்கு வழி இருக்கா சம்பாதிக்கிறதுக்கு, அப்படிதான் நீங்க பாப்பீங்க. எப்படி நீங்க வந்து இதெல்லாம் நம்புறீங்க? எப்படி இவ்வளவு ஈஸியா வந்து ஏமாறுறீங்க? கஷ்டப்பட்டு வேலை செய்யறீங்க, எடுக்கிற சம்பளத்தை இந்த மாரி ஆளுங்க கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் சொல்லுவான்ல, ஓ மாசம் மாசம் 20,000 வழி பாக்கலாம், மாசம் மாசம் 30,000 வழி பாக்கலாம். அங்க பார்த்தா அவன் வருஷமே அதே அதே பேச்சோட தான் இருப்பான், அதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். மாசம் மாசம் அவன் அதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். உண்மையில அவன் 20,000 வழி எடுக்கிறான், 30,000 வழி எடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா இருக்காது, அங்க ஒண்ணுமே இருக்காது. அங்க இல்லாததுனாலதான் உங்ககிட்ட இந்த மாரி ஈஸியா ஏமாத்த முடியற உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன் எப்படி நீங்க இதெல்லாம் நம்புறீங்க? காசுன்னு சொன்னாலே ஈஸியா சம்பாதிக்க முடியாது. நாய் மாரி வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் உங்களால வந்து 5 காசு பார்க்க முடியும். இப்போ அந்த மாதிரிதான் இருக்கு. நீங்க எப்படிதான் இதெல்லாம் காசு கொடுத்து ஏமாந்துட்டு உட்காந்து இருக்கீங்களோ? காசு கொடுத்துருவீங்க, நீங்களே தான் கொடுத்துருவீங்க. அப்புறம் கேட்டா அவன் ஏமாத்திட்டான், அவன் இவன் இது பேச ஏமாத்திட்டான்.